Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அது பண்றதுக்கு ஒரு பவுல்ல மைதா, பேக்கிங் பவுடர் ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு நல்லா சலிச்சிட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு க்ளீனான பவுல்ல முட்டை அதுக்கு அப்புறமா கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து அந்த முட்டையோட ஸ்மெல் வராம இருக்கிறதுக்காக போடுறோம். அதுக்கு அப்புறமா பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கேக் ஜெல், இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வெனிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் மில்க் எசன்ஸ், இந்த ரெண்டும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த மைதா எல்லாத்தையும் 2 பேட்சாக ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் பேட்ச் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம். செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணிவிட்டு அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைனா இங்கே கையில் கூட மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் ஹார்டாயிரும். இப்போ வந்து இது ஒரு டின்னில் ஆட் பண்ணிவிட்டு இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். 25 to 30 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான், நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.